Hosanadu. Today's Hosur, where once the battle drums thundered with royal pride and valor, today the rhythm of machine resonates, building the future of Tamil Nadu's industrial excellence. Hosur, Tamil Nadu's high-speed industrial engine, is shifting gears to power India's advanced manufacturing. Strategically positioned at the crossroads of southern India, Hosur stands as the ideal hub for manufacturing excellence with its robust infrastructure. Its connectivity to Bengaluru International Airport provides a strategic advantage for logistics and transportation. The upcoming airport in Hosur will further complement and elevate its locational advantage. From humble beginnings to industrial muscle, the region contributes to Tamil Nadu's growth story. Beyond mobility, the region is transforming chipsets, motors, aerospace, and precision tech with global giants, driving Industry 4.0, propelling Tamil Nadu into a new era of advanced manufacturing. Fueled by Honorable Chief Minister through M.K. Stalin's $1 trillion economic vision, Hosur is charging ahead, shaping the future with its skilled, future-ready workforce, empowering women, and driving exponential growth across Krishnagiri and beyond. Hosur, fondly known as Little England for its bracing climate and scenic charm, offers a wealth of weekend getaways. From serene hills to historic forts and scenic dams and the cascading beauty of waterfalls, where professionals and expats truly feel at home. Hosur is where ideas turn into execution and innovation drives industry. Be a part of Tamil Nadu's rising growth story. Invest in Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதும் தொழில் பூங்காக்களை உருவாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முதன்மை நோக்கம் கொண்டுள்ள சிப்காட் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் 300 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கான தீர்வுகளை நடைமுறைப்படுத்தும் விதமாக ரூபாய் 210 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வருங்கால நகர்த்திறன் பூங்காவை உருவாக்கியுள்ளது. இந்த பூங்காவில் மழைநீர் வடிகால் அமைப்பு மற்றும் மின் விளக்குகளுடன் 5.21 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள், நீர் வழங்கல் அமைப்பு, நிர்வாக அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 22 தொழிற்சாலைகளுக்கு 131.44 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து ரூபாய் 2730 கோடி முதலீடுகளை ஈர்த்து 6700 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளது. மேலும் தகுதி வாய்ந்த தொழில் நிறுவனங்கள் தொழில் துவங்க 50.72 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்திட தயார் நிலையில் உள்ளது. இந்த மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்த திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான நன்றி.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திரு சக்கரபாணி அவர்களே, திரு டிஆர்பி நாயகா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மதியழகன் அவர்களே, திரு பிரகாஷ் அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, டாக்டர் எல் நாகநாதன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஜெர்மனி, லண்டன் போன்ற ஐரோப்பிய இடத்தை முடிச்சுட்டு 15,516 கோடி ரூபாய் முதலீட்டோடு தமிழ்நாட்டுக்கு திரும்பின 3 நாட்கள் இந்த முதலீட்டாளர் மாநாடுகளை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் 15,500 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் தான் இன்னைக்கு இங்கே 26,000 கோடி ரூபாய் முதலீடுகள் கையெழுத்தாகிறது. அதாவது நம்மளோட ரெக்கார்டை நாம தான் பீட் பண்ணுறோம். அது மட்டுமல்ல, அளிக்கக்கூடிய 1,060 கோடி ரூபாய் முதலீட்டான 4 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். ஓசூர் திறமையும் புதுமையும் சந்திக்கிற நகரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் தனித்த அடையாளம் பெற்ற நகரம் ஓசூர். வளர்ச்சியின் மூலம் இந்தியாவை கடந்து உலகளவில் கவனத்தில் இருக்கிற நகரமா ஓசூர் ஒளி வீசுது. அப்படிப்பட்ட ஓசூர்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தை பங்கேற்கணும்னு நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர் எல்லோரையும் தொழில்துறை அமைச்சர் வரவேற்றிருந்தாலும் நானும் உங்களை அன்போடு வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு தொழில்துறையில் இவ்வளவு வேகமாக செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி. போன மாதம் தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் நிறுவனத்தை தொடங்கி வச்சு முதலீட்டாளர் மாநாட்டில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஓசூரில் இந்த மாநாட்டை கலந்துக்கிட்டு மாலை டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லைன் வச்சு அங்கே உரையாற்றிருக்காங்க. அடுத்து வரையக்கூடிய மாதங்களுக்கும் டார்கெட் கொடுத்துருக்கார் அமைச்சர் மற்றும் தொழில்துறை அதிகாரிகளுடைய வேலைகள் மட்டும் இல்லை, முதலீட்டாளர் உங்களுடைய ஆர்வமும் என்னை வரவழைச்சிருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்கள் செட் பண்ண கோல் 2030க்குள்ள $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி. மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படை. அதனால தான் அதுக்கான அடிப்படை, அதுக்கான கட்டமைப்புகளை மிக சிறப்பான வகையை உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி அது மூலமாக தொழில் செய்யக்கூடிய சூழலை வலுப்படுத்துகிறோம். அதனால தான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எங்கேயும் இல்லாததா 11.19 விழுக்காட்டை தொட்டிருக்கு. இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர் மாநாடுகளையும் முதலீட்டாளரான சந்திப்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வராங்க. ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகள் சந்திக்கும் போது நான் சொல்றது ஒன்றுதான், என்னன்னா எம்ஓ எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும்.
அந்த கன்வென்ஷன்ல அந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் நம்ம அரசாங்கத்தில் வேகமாக நடக்கணும்னு சொல்லுவேன். மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கையெழுத்திட்ட வகையில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும். அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஓசூர் பார்த்துட்டு வருது. ஓசூர் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான புதிய தொழிற்சாலைகளை இந்த 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சிறிய தொழில்நகரம் என சொல்லப்பட்ட ஓசூர் இந்த பல கம்பெனிகளுக்கு ஃபேவரட் டெஸ்டினேஷனாக உருவெடுத்திருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஓசூருக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லணும்னா, முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் MSME நிறுவனங்கள் இயங்கி வருது. ஓசூர் தொழில் வளர்ச்சிக்காக நாம் பண்ணதில் முக்கியமானது சிப்காட் தொழில் பூங்கா. 2092 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசூர் சிப்காட்டில் 371 தொழிற்சாலைகள் இயங்கி வருது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. 2வது, சிறப்பான உள்கட்டமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் பூங்காவில் தடையில்லாமல் நீர் வழங்க TTRO நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. 3வது சொல்லணும்னா, சிப்காட் நிறுவனம் 4th இன்குபேட்டர் அமைச்சிருக்கு. இந்த இன்குபேட்டர் தொழில்துறை இந்த தொழில்துறை மாற்றத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் செயல்படுது. 4வது, சூளகிரி பகுதியில் 689 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா. 5வது, பர்கூரில் 1379 ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடன் கூடிய தொழில் பூங்கா. 6வது, குருபரப்பள்ளியில் 150 ஏக்கரில் தொழில் பூங்கா. ஆகிய தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவி இருக்கு. அடுத்து 7வது சொல்லணும்னா, இன்னைக்கு திறந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் 210 கோடி ரூபாய் மதிப்பில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இதுவரை 22 நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2072 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு பெறப்பட்டிருக்கு. 6682 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. 8வது, தேர்கலைக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இட்கோவோடு இணைஞ்சு விடியம் ரெசிடென்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலமாக பணியாளர்கள் தங்க 64 ஏக்கரில் தொழிலாளர் குடியிருப்பு கட்டிட்டு வராங்க. முதல் கட்டமாக 6000 பேர் தங்குற வகையில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. இதன் மூலமாக பணிபுரியக்கூடிய மகளிரின் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பணிபுரிய மகளிர் எண்ணிக்கையும் இதனால் வெகுவாக அதிகரிக்கும். அடுத்து 30வது, GCC என்று சொல்லக்கூடிய ஐடி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றுக்கான மையமாக ஓசூரை உருவாக்க ஓசூர் நாலேஜ் காரிடார் உருவாக்க போகிறோம். கிருஷ்ணகிரி, பாகலூர் புறவழிச்சாலை வெளிவட்ட சாலை மற்றும் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்களையும் இந்த அறிவுசார் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த போகிறோம். இதன் மூலமாக அறிவுசார் பொருளாதாரம் பெருமளவே அதிகரிக்கும். இந்த மாவட்டத்தோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நன்கு மேம்படும். 10வது, ஓசூரில் 5 லட்சம் சதுர அடியில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டல் பார்க் நிறுவப்படுது. உலகத்தில் வாய்ந்த இந்த ஐடி பார்க்கில் ஐடி நிறுவனங்கள்,
ஜிசிசிகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 வகைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். 11வது, இது எல்லாவற்றுக்காக ஓசூர் விமான நிலையத்தை உருவாக்க முக்கியத்துவம் தரும். ஓசூரில் சுமார் 2000 ஏக்கர்ல உலகத்தரம் வாய்ந்த நவீன கட்டமைப்பு வசதியுடன் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன். இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் காணப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது. இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றொரு புதிய வளர்ச்சி பாதையில ஓசூரை பயணிக்க வைக்கும். இப்போ நான் பட்டியலிட்ட 11 மட்டும் இல்லை, இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக, அதுவும் ஓசூருக்காக செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால்தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ண நகரமா ஓசூர் இன்றைக்கு டெவலப் ஆகியிருக்கு. சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மகளிருக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும். தொழிற்சாலைகள் ஓசூரை நோக்கி சாரசாரையாக வராங்க. இன்று ஈஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரமாகவும் ஓசூர் தான் இருக்கு. இது தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசூர் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும். நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன். ஸ்டாலின் என்ற பெயருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்றேன், எங்கு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன். எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைந்து டெவலப் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் தான். அதனால எப்பவும் உங்க முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்க. கடந்த மாநாட்டிலே நான் சொன்னேன், தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் சொன்னேன். நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்ல உதாரணமா உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான மேடையிலிருந்து ஒரு அறிவிப்பு செய்ய நான் நினைக்கிறேன். MSME துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கோயம்புத்தூரில் ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடந்திருக்கு. இந்த மாநாடு உலக முழுவதிலிருந்து தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், இன்குபேட்டர்கள், புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அது அமையும். ஸ்டார்ட் அப் செக்டரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகுக்கு பறைசாற்றும். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் நிச்சயம். தமிழ்நாடு முன்னேற உங்கள் பங்களிப்பு என்னால் அவசியம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.